பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தேர்ட் ப்ரோமோவில் முத்துக்குமரன் அண்ட் சாச்சனா எப்படா வந்து நம்ம மஞ்சரி மாட்டுவா, வாடா வாடா உனக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேட்ஜை கொத்தோட பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எஸ், நம்ம அருண் கேப்டனாக இருக்கும்போது ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 5 ரிப்பன் மாதிரி இருந்தது. அவரோட கேப்டன்சியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னாங்க. அதை ஓடி வந்து எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மஞ்சரி. அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு கேப்டனாக இருந்து அவரோட கேப்பை ஒழுங்காக போட மாட்டுறாரு, ஒவ்வொரு தடையும் பிக் பாஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்த ஒரு கேப்டன் அப்படின்றதே அவர் ஏன் மறக்கிறாருன்னு சொல்லி ஒரு ரீசனுக்காக எடுத்தாங்க. அடுத்தது ஆனந்தியும் ஒரு ரீசன் சொல்லி எடுத்தாங்க. ஆனால் 5 கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கு, அதில் 2 தான் அவருக்கு பறி போச்சு. ஆனால் நம்மளோட மஞ்சரிக்கு கொடுத்த அடுத்த செகண்டே இப்படி காணாமல் போயிடுச்சு. எஸ், மஞ்சரி அவங்க வந்துட்டு நல்ல பாயிண்ட் பேசுகிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க, மற்றவங்கள நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் மற்றவங்களுக்கு அது ஓகே இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, முத்துக்குமரன் கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் கூட சண்டை வருதுலேயே நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம். ஸோ அருண் வந்து இப்படி தான் மாக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சு காமிச்சதை நம்ம பார்த்துருப்போம். ப்ரோமோவில் அருண் எப்படி மாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சு காமிச்சது. ஸோ ஒரு கேப்டனுக்கு இது அழகில்லை, நீ இப்படி தானே மாக் பண்ணுற அப்படின்னு செஞ்சு காமிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கேப்டனாக வரும்போது ரொம்ப நியூட்ரலாக ரொம்ப வந்து இறங்கி போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் முத்துன்றது புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. நம்ம சத்யாவை விடுங்க, அவர் 2 பக்கமும் கேட்டுக்கிட்டே இருப்பார், பேச மாட்டார். ஆனால் தர்ஷிகாவாகட்டும், ஏன்னா தர்ஷிகா வந்துட்டு இவங்க கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு நாங்கள் நாமினேட் பண்ண மாட்டோம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லலாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தர்ஷிகா அந்த டைம் கேப்டனாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் கேப்டனாக என் டெசிஷன் என்ன சொல்கிறேன் என் டீமுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றணும். ஸோ பசங்க கேட்ட அந்த ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நியூட்ரலாக 2 டீமுக்குமே பயாஸ்டாக இல்லாமல் பேசினது தர்ஷிகா. ஸோ கேப்டன் அப்படின்றவங்க என்ன கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்தாலும் ரொம்ப நியூட்ரலாக இருந்தாங்கன்னு தர்ஷிகா பேர் எடுத்தாங்க. அதே தான் நம்ம முத்துக்குமரன் வரும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தார், எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார். எந்த ரூல் அப்படின்னாலுமே டாஸ்க் எல்லாத்துலேயுமே ரொம்ப சரிங்க, நீங்கள் இதை பண்ணால் ஓகேவாங்க, ப்ராப்ளம் இல்லையாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இறங்கி போனார். அதை நம்ம அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷிகா எல்லாருமே கேட்டாங்க, இது என்ன நாங்கள் முதல் வாரத்தில் பார்த்த முத்துவை இப்போ பார்க்க முடியுது அப்படின்போது முத்து சொன்னார், இதுதான் என் நேச்சர். ஆனால் நான் பாய்ஸ் டீமுக்குன்னு விளையாடும் போது என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வேறு முத்துவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. ஸோ ஒரு கேப்டனாக இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறாங்க. அருண் சொல்லவே வேணாம், யாரா இவன் கழுது மேய்க்கிற பயிலாக இவ்வளோ அறிவுன்ற மாதிரிலாம் அருண் இருந்தார். ஒரு கேப்டனாக இருக்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப நியூட்ரலாக ட்ரை பண்ணார். கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் சரி ரொம்ப அஃபெண்ட் பண்ணாமல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்காகவும் பேசினார். இப்போ பசங்க வந்துட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, இடுப்பில் கை வச்சுட்டு போடணும் அப்படின்னு. அப்போ இவர் போய் டிஃபெண்ட் பண்ணார், எங்க 2 பேர் கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்காக எதுக்கு மற்றவங்க எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டார். இத்தனைக்கும் அருண் ஒரு பாய்ஸ் டீமில் இருந்தாலும் கேர்ள்ஸ் டீமுக்கு அவங்க கொடுக்குற டாஸ்க்கு அவருக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறார். முத்துக்குமரனுக்கு வந்து மஞ்சரி கொடுத்த டாஸ்க் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவர் வந்து நிற்கிறார். எந்த பிரச்சனைனாலும் அவர் வந்து நின்னாரு. அண்ட் அதே மாதிரி ராணுவலாம் என்ன டார்ச்சர் கொடுத்தார் அந்த ஸ்கூல் டாஸ்கில். பாவம், இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, அருண் பெருசாக சமைக்கல, பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே அவர் ஹேண்டில் பண்ணார். அந்த நேரம் இங்கே டாஸ்க்கும் பார்ப்பாரு, அங்கே ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கணும், ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பேரில் இவங்க பைத்தியக்காரத்தனமாக ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் கத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ பிரச்சனையிலும் ராணுவ சூப்பராக ஹேண்டில் பண்ணார். அந்த ஒரு செகண்ட் நானே யோசிச்சேன், ஏன்னா ராணுவக்கிட்ட ரொம்ப பொறுமையாக நீ இதை பண்ணாத, வெளியே நீ இதெல்லாம் பார்த்துப்பாங்க, உனக்கு ஒரு படம் நடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்கிற, ஸோ உன்னோக்கு எது கரெக்ட் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக ஜென்யூனாக பேசினார். அந்த ஒரு கேப்டன்ற பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப சூப்பராக பண்ணார். ஸோ ஒரு கேப்டனாக இருக்கிறவங்க கிட்ட இனி அதை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்துட்டு அவன் எப்படி கலாய்ப்பானோ அதே மாதிரி கலாய்ச்சி காமிட்டு இப்போ உனக்கு கோவத்தில் இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ ஒரு கேப்டனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்ஜை நம்ம முத்து பிடிங்கிட்டார். அடுத்ததான் நம்ம சாச்சனா. ஸோ சாச்சனாக்கு என்ன கோபம் இருக்குது மஞ்சரி மேலே அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று ப்ரொவிஷன் டாஸ்க்கு போகும்போதே நிறைய பேர் ஃபஸ்ட்டு சாச்சனாவை வேண்டான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சாச்சனா, நான் போன வாரம் நல்லா தானே பண்ணேன், இந்த வாரம் நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு வாயால் வடை சுட்டதை நம்பி அனுப்பி விட்டுட்டாங்க. பட் இது சாச்சனா மேலே மட்டும் தப்பு கிடையாது, போன 3 பேர் மேலேயும் இந்த தப்பு இருக்குது. பட் சாச்சனா மட்டும் எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணாங்க, நீ தான் வந்து ஜாம் எடுத்த, ஜாம் இவ்வளோ நிறைய சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி சாச்சனாவை கார்னர் பண்ணாங்க. அண்ட் அந்த இடத்துல வச்சு இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, எல்லாரும் அந்த ஒரு டென்ஷனில் இருக்கும்போதே மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை, தப்பு பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு
ஒரு டிஸ்கஷன் உடனே போயிருக்கும். அடுத்த தடவை இதை நம்ம பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது இந்த பிரச்சனை அப்படின்ற டாக்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ சாச்சனாக்கு என்ன கோபம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி மஞ்சரி பேசுகிறாங்களே, சாச்சனா விட பெட்டர் சாய்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றத மஞ்சரி சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கோபம். ஆனால் அது சாச்சனா மேலே தப்பு தான். நான் எல்லாத்துலேயும் போய் நிற்கணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு எது வருமோ நான் என் டீமுக்காக பார்க்குறேன். நீ ஒருத்தி மட்டும் அதில் எஃபெக்ட் ஆனால் பரவாயில்ல, உன் டீம் அப்படின் போது உன் டீமுக்கு எது கரெக்டுன்னு யோசிக்கணுமே தவிர நான் எல்லாத்துலேயும் போய் நிற்பேன் அப்படின்றது யோசிக்கிறது தப்பு தான். பட் சாச்சனாக்கு அதெல்லாம் கோபம். அதனால் அவங்க 2வது பேட்சை பிடிங்கிட்டாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ஆளாளுக்கு லைன் கட்டி நிற்பாங்க போல இருக்கு பேட்சுக்கு. ஸோ இன்னும் ஒரு பேட்ச் மட்டும் அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதையும் யார் பிடுங்க போகிறாங்க, கேப்டன்சியை காலி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஜாக்லினுக்கெல்லாம் பயங்கர கோபம் இருக்குது மஞ்சரி மேலே. இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே வெளியே ராஜாங்கம் டாஸ்க்குக்காக அந்த செட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் சரி நம்ம ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஞ்சரியை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்போ நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நேற்று க்ராசரி பட்ஜெட் டாஸ்கில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தான் எங்களுக்கும் அந்த கில்ட் ஃபீல் இருக்குது. ஒவ்வொரு தடவை சாப்பாடு தொடும்போதும் ஐயோ நான் சாப்பிடணுமான்ற வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அதை வந்து சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க? நீங்கள் அன்றைக்கி வந்த உடனே சரி பரவாயில்ல மச்சான் விடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இது இப்போவே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்க. என்ன ஜாக்லின் சொன்னீங்க? உங்களுக்கு அப்போவே நீங்கள் பண்ண தப்பாக சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இதைத்தனமா நீ சுனிதாக்கு பண்ணுன. இந்த டிவி டாஸ்க் நடந்துச்சுல, இவங்க ஒரு சேனல் அவங்க ஒரு சேனல் அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஜாக்லின் அண்ட் தீபக் ஆங்கராக இருப்பாங்க. அங்கே வந்து சுனிதா அண்ட் அன்ஷிதா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பட் அன்ஷிதா அப்பப்போ உட்காந்துக்குவாங்க. சுனிதா ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஆடினாங்க. பவித்ராக்கு பாட்டு தெரிஞ்ச வரைக்கும் பாடினாங்க. ஸோ பாடினாங்க, பவித்ரா பாடினாங்கன்னா தான் சுனிதா ஆடுவாங்க. ஸோ பவித்ராக்கு பாட்டு தெரியும்போது சுனிதாவும் விட்டுட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம ஜாக்லின் எப்படி கேட்டாங்க அன்றைக்கி சுனிதாட்ட, நீ அப்பப்போ உட்காந்துட்ட மச்சான், அப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏண்டா டே இப்போ உனக்குனா மட்டும் நீ தப்பு பண்ணிட்ட, க்ராசரி டாஸ்க்ல நீ தப்பா பண்ணிட்டேன்னு மஞ்சரி சொன்னா உனக்கு கோபம் வருது. அன்னைக்கு சுனிதாக்கு நீ என்ன பண்ண? நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடி இருக்கணும், ஏன் அப்படி கேட்ட? அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த க்ராசரி பட்ஜெட் டாஸ்க்கில் நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ சாச்சனா அழுகுறாங்க. லைக் எல்லாருமே வந்து லிட்டரலி அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, எல்லாத்துலேயும் உனக்கு பண்ணணும், உனக்கு தான் நாங்கள் நீ சொல்கிறது நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்குறோம், உனக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நீ ரொம்ப அடம் பிடிக்கிற அப்படின்னு சொன்னதும் சாச்சனா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன அடம் பிடிக்கிறேன், ஏன் நான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஜாக்லின் அழாத சாச்சு, நீ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் அழுகிற அப்படின்னு. இதுவே நம்ம ஜாக்லின் யாராவது ஒரு வார்த்தை பேசும்போது ஜாக்லின் அழாதீங்க, ஜாக்லின் கோவப்படாதீங்கன்னு சொன்னால் போதும். எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஏன் இமோஷன்ஸை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நான் எப்போ அழணும் எப்போ சிரிக்கணும் நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்திருப்பாங்க. இப்போ சாச்சுனா அழுகும்போது மட்டும் அழாத சாச்சு, இப்போ எதுக்கு சாச்சு அழுகிற? நீ தப்பு பண்ண அக்செப்ட் பண்ணு சாச்சு. ஏம்மா எப்படிமா நீ டிசைனாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைவ்ல சோஃபார் இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகல. பஞ்சாயத்து மஞ்சரி கூட எப்போ பஞ்சாயத்து வரும் அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். இன்னும் எந்த பஞ்சாயத்தும் வரல. ஸோ வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.